சொல்லு மாமோய். சாரி 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 சாரி. சொல்லு தங்கத்தோர. முகூர்த்தத்துக்கு முன்னாடியே முந்தானிய உன் கையில கொடுத்தவ தானே? அப்படியே இருந்தாலும் அவ வேற, நீ வேற. வேறனா? என்ன வேற வேற? வேறனா வேறதான். உனக்கு அவளுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன ஒரு 6 வித்தியாசம் இருக்குமா? பதில் சொல்லு தங்கத்தோர. எனக்கு முன்னாடி உன்னை என்டர்டெயின்மெண்ட் பண்ண அந்த திலகாவுக்கும் எனக்கும் என்ன ஒரு 6 வித்தியாசம் இருக்குமா? என்ன வேணும்னே வம்பு பண்ண வந்திருக்கியா? இல்ல, வழக்காட வந்திருக்கேன். உன்னால சாரி சாரி உன்னாலையும் வழிக்கு விழுந்த எனக்கு என்ன வழின்னு வழக்காட வந்திருக்கேன். சொல்லு, என்ன வழி? வழிதானே சொல்ற, நல்லா கேட்டுக்க. இந்த தோப்புல நல்ல ஆழமான அகலமான பெரிய கிணறு இருக்கு. போய் தொப்புன்னு அதுல விழுந்துரு. இல்லைன்னா 2 கிலோமீட்டர் காலார நடந்து போனேன்னா புதுசா போட்டிருக்க ரயில்வே ட்ராக் வரும். வெயில பார்க்காம தண்டவாளத்துல தலைய வச்சுன்னா 11 மணிக்கு ஒரு பேசஞ்சர் வரும். உன்னை பர்ஃபெக்டா பரலோகத்துக்கு அனுப்பிடுவான். அது கூட உனக்கு பிடிக்கல ஆகலைன்னு வச்சுக்க, முல்லைக்கு பத்த மாதிரி ரொக்கமா 1000 ரூபாவை ஒத்த நோட்டா தர. பூச்சி மருந்த வாங்கி குடிச்சு செத்துரு. இந்த வழி போதுமா இல்ல வேற வழி வேணுமா? என்ன தாலிக்கு வழி கேட்டா தற்கொலைக்கு வழி சொல்றியா? ஏதோ ஒரு குழப்பத்துல என் அப்பா என்ன மிரட்டினதுனால மூளை கலங்கி போய் நான் உன் கல்யாணத்தை நடக்க விட்டுட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ எனக்கு வேணும். பழச போல என் தங்கத்துறையாவே வேணும். என்ன சொல்ற? கைய விடு. விட மாட்டேன். வேணாம், விளையாடாத. வேணும், வா விளையாடலாம். கையெடுறி. பா, உன் வாயால டீன்னு சொன்னா கேக்க எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா? ராஸ்கல், சொன்ன கேட்க மாட்டே நீ. ஒன்னா உனக்கு என் திலகாவுக்கு நடுவில் 6 வித்தியாசம் இல்ல, 1000 வித்தியாசம் இருக்கு. லட்சம் வித்தியாசம் இருக்கு. கோடி கோடியா வித்தியாசம் இருக்கு. திலகா என்னோட வாழல, அதனாலதானே என்ன வளைச்சு போட பாக்குற. இதே நான் பழைய தங்கத்துறையா இருந்தா நீ என்ன தேடி வராது, நானே உன்னை தேடி வந்திருப்பேன். அந்த திலகா தாலிக்கு மட்டும்தான் மரியாதை, அது மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்ன செருப்பால அடிச்சு எனக்கு புத்தி வர வச்சுட்டா. பொண்ணோடவும் போதையோடவும் இருந்த தங்கதுரை எப்பவோ செத்துட்டான். இப்போ உன் எதிரில் இருக்கிறது புது தங்கதுரை. என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? மிருகமா இருந்த நான் இப்ப திலகாவால நான் மனுஷனாயிட்டேன். இப்ப தேவையில்லாம மறுபடியும் என்ன மிருகமாக்காத. திலகா என்ன வெறுத்து வாழ்ந்தாலும் அவ என் குழந்தை கூட வாழ்றா. நான் பண்ண தப்பு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம். ஆனா நாளைக்கு பிறக்க போற என் குழந்தை, எங்க குழந்தை, எங்களை சேர்த்து வைக்க. இங்க பாரு காஞ்சனா, நான் அடிச்சதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணாம விட்டுரு. நான் கௌரவமா சந்தோஷமா நிம்மதியா என் திலகாவோடவும் என் குழந்தையோடும் வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம என்ன விட்டுரு. இனிமே நான் உன்னை மிரட்டல, கோவிச்சுக்கல, தன்மையாவே கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. விட்டுடுனா விட்டுருவேனா? எப்படி எப்படி எப்படி? நீ மட்டும் கௌரவமா சந்தோஷமா நிம்மதியா வாழணுமா? வாழ விட்டுருவேனா என்ன? விட மாட்டேன், விடவே மாட்டேன். திரும்பவும் என் ஆட்டத்தை ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சு உன்னை என் கைக்குள்ள கொண்டு வரேன், கொண்டு வந்து காட்டுவேன்.